ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களாம்மா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக மணிமேகலை அம்மாவை வருக வருக என்று இத்தலத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் அம்மா. வாழ்க வளமுடன். ஸோ உங்களுடைய ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். சிவசிவ அன்பே சிவன் சேனல் லைவ் ஸ்ட்ரீமில் தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய டாபிக் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு. அறிதிறன் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய டாபிக்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அதாவது அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு அப்படின்னா என்ன, அது வருவதற்கான காரணங்கள், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆரம்பத்திலே எப்படி கண்டுபிடிப்பது, அடுத்து அறிதிறன் வளர்ச்சி குறைபாடுல நிறைய வகைகள் இருக்கு. ஒரு 4 வகைகள் இருக்கு. அந்த 4 வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதை மேம்படுத்தும் முறை. ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பிரிச்சிருக்கோம். இப்ப அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு அப்படின்னா என்னன்னா, அதாவது ஐக்யூ லெவல், அதுல வந்து குறைபாடு, ஐக்யூ லெவல் வந்து கம்மியா இருக்கிறவங்க தான் அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா வந்து எல்லாருக்குமே வந்து ஐக்யூ லெவல் வந்து 90 இருக்கணும். அதை விட கீழே இருக்கவங்கள அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஆராயும் போது, இதை வந்து 3 பீரியடா பிரிக்கணும். ஆக்சுவலா இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஏற்கனவே நம்ம டிசபிலிட்டி அப்படின்றத பத்தி பேசுறப்ப இது வருவதற்கான காரணங்களா 3 வகையா பிரிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, அதாவது டெலிவரிக்கு முன்னாடி கன்சீவா இருக்க டைம், டெலிவரி பீரியட், அடுத்து வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள டைம், இதைதான் 3 வகையா பிரிக்கிறோம். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆகிற டைம் அப்படின்றதுல இதுல நம்ம ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது ஒரு குழந்தை வந்து கன்சீவா இருக்கணும் அப்படின்னா, கன்சீவா இருக்காங்க அப்படின்னா எப்ப கல்யாணமான அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை நல்லபடியா இருக்கணும். ஒரு தாய் வந்து கருவுறதுக்கு முன்னாடி அந்த தாய் வந்து ஒரு சந்தோஷமா, ஒரு மகிழ்ச்சியா, அந்த சூழ்நிலை வந்து ஒரு நல்ல சூழ்நிலையா, ஒரு அட்மாஸ்பியரா, என்விரான்மெண்டா அமைஞ்சா மட்டும்தான் அந்த தாய் வந்து கருவுறப்ப ரொம்ப மன அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். இப்ப ஒரு குழந்தை டிசபிலிட்டியா பிறக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு தாய் வந்து தாயோட மனநிலை, அதைதான் வந்து ரொம்ப முக்கிய காரணமா சொல்றாங்க. அதனால 70% வந்து ஒரு குழந்தை டிசபிலிட்டியா பிறக்கிறதுக்கு ஒரு தாயோட மனநிலை தான் காரணம் அப்படின்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால எப்பவுமே வந்து ஆஃப்டர் மேரேஜ் புது இடம், புது சூழல், எப்பவுமே ஒரு கணவன் மனைவி உறவுகளும் சரி, அவங்களோட குடும்பத்தோட சூழ்நிலையும் சரி, எப்பவுமே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை, அந்த பெண்ணுக்கு புது இடம், ஒரு செடியை பிடிச்சு, ஒரு செடியை பிடுங்கி ஒரு இடத்துல நட்டாலே நம்ம என்ன பண்ணோம்னா அதுல இருக்க மண்ணை கொஞ்சம் எடுத்து சேர்த்துதான் நடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு பெண்ணை 20 வருஷம் 25 வருஷம் ஒரு அம்மா வீட்டுல இருந்துட்டு புதுசா ஒரு அறிமுகம் இல்லாத ஒருத்தவங்க வீட்டுக்கு போறப்ப அங்க இருக்க சூழ்நிலைய அந்த பெண்ணால ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு கணவனும் அவங்க மாமனார் மாமியார் குடும்பத்துல இருக்க உறவுகளும் அந்த பெண்ணை வந்து ஒரு நல்ல விதமா, ஒரு சுமூகமா, அது கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூழ்நிலைக்கு ஏந்து கொண்டு வர்றப்ப கண்டிப்பா வந்து அந்த தாய் வந்து ரொம்ப மன நிம்மதியாகவும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி இருந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய கருவுடுற தாய் வந்து அந்த குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால முதல்ல வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம பல டிசபிலிட்டி டாபிக்ல பேசுறப்ப நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அந்த டாபிக் கொஞ்சம் கம்மியாவே பேசிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். அவங்க வந்து அந்த மாமனார் மாமியார் குடும்பம் வந்து அந்த பெண்ணை வந்து நல்லா வைக்கிறப்ப கணவனும் வந்து அந்த சுமூகத்துல அதாவது இதுல மாமியார் வந்து 20 வருஷ கேப்ல இருப்பாங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும். அப்ப அவங்க பழகுன விதங்கள் வேறமா இருக்கும், மருமகள் வந்து பழகுன விதங்கள் வேறமா இருக்கும். அப்ப இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு நல்ல சுமூகமா உறவு வந்து யார் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த கணவன் தான் வந்து
அந்த சுமூகமான உறவை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி ஒரு சூழ்நிலை அமையிறப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷல் ஸ்கூலா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் அந்த குழந்தைகிட்ட அடைய வேண்டிய வேலைகள் முக்கால்வாசி குறைஞ்சிரும். அப்ப அந்த ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல சூழ்நிலைய ஒரு மனைவிக்கு கொடுக்குறப்ப அந்த அதுல பிறக்கிற குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, சரி ஓகே. நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை அந்த தாய் வந்து கருவுறுறாங்க. அடுத்து அவங்க எடுக்கிற உணவு ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும். சாப்பாடு வந்து சத்துள்ள சாப்பாடா இருக்கணும். ஜங்க் ஃபுட் இல்லாததா இருக்கணும். அடுத்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நிறைய டேப்லெட், சுகர் பேஷண்ட் இந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கணும். ட்ரக் அடிக்டர் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதாவது இப்ப இப்ப இருக்க நவீன உலகத்துல தாயே வந்து சில இடத்துல வந்து ட்ரக்ஸ் அடிக்டர். இப்ப இந்தியாவில் வந்து ஓரளவு கம்மி தான் அது. இப்ப வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா தாய் வந்து ட்ரக் அடிக்டர், அதாவது ஒரு வேற பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் வந்து டிசபிலிட்டியா வர்றதுக்கு காரணங்கள் இருக்கு. அடுத்து வந்து கன்சீவா இருக்க டயத்துல வந்து சுகர் அதிகமா இருக்குது, ப்ரெஷர் அதிகமா இருக்குது, நிறைய டேப்லெட் சாப்பிடுறது, இதுவும் ஒரு காரணமா இருக்கு. இது இல்லாதது என்ன காரணம் இருக்குன்னா, பரம்பரையா அவங்க அம்மா வந்து ஒரு மனநோயாளியா இருக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த பரம்பரையில அவங்களுக்கு வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கன்சீவ் ஆன டைம் இந்த டைம்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டெலிவரி டைம். டெலிவரி டயத்துல என்னெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, கப்பு போட்டு எடுக்கிறது. ஒரு குழந்தை வந்து கருவி பயன்படுத்தி இந்த குழந்தை எடுப்பாங்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல பிடிச்சி அதை எடுக்கிறப்ப அந்த இடத்துல பிரெயின்ல வந்து அந்த கப்பு போடுறப்ப இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் அதிகமாயிடுச்சுன்னா, அதனாலயும் அந்த குழந்தை டிசபிலிட்டியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனா கன்ஃபார்மா வந்து சொல்ல முடியாது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிலதுக்கு காரணமே தெரியாது ஒரு குழந்தை டிசபிலிட்டியா பிறகுறதுக்கு. அதனால ஒரு 95, 99% இதெல்லாம் ஒரு வாய்ப்புகளா இருக்கலாம். ஒரு 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 பெர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து சிலதுக்கு காரணமே தெரியாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். அடுத்து வந்து பிரீத்திங் ப்ராப்ளம். குழந்தை வந்து அந்த டெலிவரி பீரியட் வந்து நிறைய ப்ளீடிங் போறது. அந்த டயத்துல வந்து அந்த குழந்தை எடுக்கிறப்ப நிறைய வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் வர்றது, ஃபிக்ஸ்ட் வர்றது, வீசிங் ப்ராப்ளம் வர்றது, அக்கியை குடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 குழந்தை, அதாவது இரட்டையர்கள், 3 குழந்தைகள் இந்த மாதிரி மல்டிபிள் பிரெக்னன்சி இருக்காங்க இல்லையா? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஒரு 3 குழந்தை, 4 குழந்தை ஒரே வயிற்றுல பிறக்கிறப்பையும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து டெலிவரி பீரியட்ல இருக்கிற காரணங்கள். அடுத்து என்ன காரணங்கள் அப்படின்னா, குழந்தை கொஞ்சம் பிறந்த உடனே என்ன பண்ணணும், குழந்தை அழுகணும். அப்படி அழுகலை அப்படின்னா அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து டிசபிலிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு டாக்டர் ஒரு குழந்தை டிசபிலிட்டி அப்படின்னு நீங்க கொண்டு போய் காமிச்சோடனே, இங்க டிசபிலிட்டி கூட சொல்லக்கூடாது, ஸ்பெஷல் நீட்ஸ், அதாவது சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம டிசபிலிட்டின்ற வார்த்தையில பயன்படுத்த கூடாது. அங்க அப்படிதான் சட்டம் இருக்கு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காண்டி நம்ம டிசபிலிட்டி அப்படின்றத சொல்றாங்க. சிறப்பு தேவைகள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப அதில் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து பிறந்தோடனே அழுதுச்சா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆகும். இப்போ நீங்கள் போய் ஒரு குழந்தைக்கு வந்து என் குழந்தை ஸ்பெஷல் சைல்டா அப்படின்னு பாருங்க அப்படின்னா, உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, பிறந்தோடனே குழந்தை அழுதுச்சா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்தோடனே திடீர்னு ஃபிக்ஸ் வந்துச்சா, இல்லை ரொம்ப சிவியரா மஞ்சக்காமாலை, டைஃபாய்டு இந்த மாதிரி ஒரு சிவியரான ஃபீவர் வந்துச்சா அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹைஜீனிக்காக அந்த குழந்தைய வந்து மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று வந்து பாரம்பரியமாக ஒரு குழந்தைய வந்து வளர்க்கணும். அந்த பாரம்பரிய முறைப்படி எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்றதே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் அந்த முறைப்படி வளர்க்காததும் ஒரு காரணமாக இருக்கும். சரியா? இப்போ இது வர்றதுக்கு உண்டான காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஒரு குழந்தை டிசபிலிட்டி குழந்தையா சிறப்பு தேவையுடைய குழந்தைய பிறக்கிறதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று கன்சீவ் ஆகிற டைம், அடுத்து டெலிவரி டைம், அடுத்து குழந்தை பிறந்து ஒரு 3 வயசு 4 வயசு இந்த மாதிரி டைப்ல அதிகப்படியான காய்ச்சல், இன்ஃபெக்ஷனு, ஃபிக்ஸ்டு இதெல்லாம் வந்து ஒரு காரணங்களா அமையும். இப்போ இது வருவதற்கான காரணங்கள், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு அடுத்து வந்து இதில் நம்ம கவனமாக இருக்கலாம். இதில் ஓரளவுக்கு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க முடியும். சில விஷயங்கள் வந்து யதார்த்தமாக சில விஷயங்கள் நடக்கும், அதை வந்து நம்மளால முடியாது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சு நம்ம கவனிக்கணும்.
அதே மாதிரி ஒரு தாய் கருவுற தாய் வந்து ரொம்ப ஏஜ்டாகவும் இருக்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 32 வயசு 38 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்தாலும் நாளைக்கு அதனாலயும் டிசபிலிட்டி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தையா, அதாவது ரொம்ப வயசு சிறு வயசுலயே வந்து கொண்டு பிறகுறதும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும். இன்னொன்று வந்து இரத்த சொந்தத்துல திருமணம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி கொண்டு பிறகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தாய் இல்லாமலும் இருந்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப காரணங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்து இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே வந்து குழந்தைக்கு வந்து பர்த்டே இருக்காது ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிலேடா இருக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு தான் குழந்தை இருக்கும். ரொம்ப தட்டி கொடுத்து நிறைய மூச்சு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை இருக்கும். அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து ஒவ்வொரு மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை வந்து 3 மாசத்துல குப்புற விழுகிறது, அடுத்து 4 மாசத்துல வந்து தவக்க ஆரம்பிக்கும், 6 மாசத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தவந்து ஓரளவுக்கு எந்திரிச்சு உட்கார அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு நிற்கும் 8 மாசத்துல. அடுத்து ஒரு வயசுல குழந்தை வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்ல 1.25 வயசு 1 வயசு நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதோட ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். இதுதான் மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க. இந்த மைல் ஸ்டோன் வந்து ஒவ்வொரு குழந்தையும் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 மாசத்துல தலை நின்றுருக்காது, இல்ல அடுத்த ஒரு 4 மாசம் 5 மாசத்துல குப்புற விழுந்திருக்காது குழந்தை, அடுத்த 6 மாசம் தவக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் விழுந்திருக்காது. எல்லாமே லேட்டா பண்ணிருக்கும். குப்புற விழு தலை நிற்கிறது, குப்புற விழுகிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை தவக்கிறது நடக்கிறது இதெல்லாமே டிலே தான். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலை நின்றுருக்காது, எதுவுமே அதாவது குப்புற விழுந்திருக்க மாட்டாங்க, எதுவுமே நடந்திருக்காது, டைரக்டா வந்து எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரியும் சில கேஸ்ல வந்து இருக்கும். அதுக்காண்டி அதை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதுவும் ஒரு முறைதான் சொல்றேன். அதனால 1-2 இதை வச்சு நீங்க இது பண்ணக்கூடாது, அசஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு காரணமா இருக்கும். நம்ம ஒரு ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு தான். மேக்சிமம் வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அதாவது இப்போ வந்து ஒரு அரசாங்கம் நிர்ணயிச்ச டிசபிலிட்டி என்னன்னா மொத்தம் 21 டிசபிலிட்டி நிர்ணயிச்சிருக்காங்க. அதுல இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி வந்து நம்ம கன்சீவா இருக்கப்பே தெரிஞ்சிடும். அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்கு, இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமான ஒரு மூளை வளர்ச்சியில இருக்கு, அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கன்சீவா இருக்கப்பே மேக்சிமம் கண்டுபிடிச்சிடும். இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அதனால வந்து ஒரு குழந்தை வந்து நார்மல் சைல்டா இல்ல அப்நார்மல் சைல்டா இதை வந்து கன்சீவா இருக்கப்பே இந்த ஸ்கேனிங் மூலியமா நம்ம ஒவ்வொரு தடவை செக் பண்றப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி மேபி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த பர்த் கிரைமையும் மைல் ஸ்டோன் வந்து டிலே ஆகிறதையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த மைல் ஸ்டோன் எல்லாமே டிலே ஆகுறப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னோட குழந்தை நடக்கல, குழந்தை வந்து எல்லாமே டிலேயா பண்ணுது, பேசல, எதுவுமே வந்து ஒரு ஒரு நார்மல் குழந்தைக்கும் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கும் ஈஸியாக அவங்களால அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது கண்டுபிடிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு. அங்கே போய் அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன்னா என்னன்னா ஆரம்பகால கண்டறிதல் அப்படின்னு அர்த்தம். ஆரம்பத்திலே ஒரு குழந்தைய வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்றது மூலியமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஐக்யூ லெவல் செக் பண்ணுவாங்க. இந்த குழந்தை வந்து ஐக்யூ லெவலில் எப்படி இருக்கு, இந்த குழந்தையோட ஐக்யூ லெவலை வச்சு தான் அந்த குழந்தை எந்த கேட்டகரியில் இருக்கு அப்படின்னு டிசைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும், இந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி இதில் வந்து தெரப்பி வந்து கொடுக்கணும் அப்படின்றத கொடுப்பாங்க. அதுதான் ஏர்லி இன்டர்வென்ஷன். ஓகேவா? இப்போ நம்மளோட காரணங்கள் பார்த்துட்டோம், அறிதல் வளர்ச்சி குறைபாடுனா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இது வருவதற்கான காரணங்கள் பார்த்துட்டோம். மூணாவது கண்டுபிடிக்க முறை மேக்ஸிமம் வந்து கன்சீவா இருக்கப்ப கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை ரெண்டாவது மைல் ஸ்டோன் டிலே ஆகிறது மூலியமாகவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். குழந்தை வளர அந்த குழந்தையோட பிஹேவியர் ஈஸியாக அவங்களுக்கு வந்து நார்மல் சைல்டு ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் அப்படின்றத ஈஸியாக அனலிசிஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட இதில் எல்லாமே டிலேடாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அவங்க வந்து லேட்டாக தான் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்களோட பிஹேவியருமே டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வச்சுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 2 வயசு 3 வயசு வரை ஓகே, ஓரளவுக்கு வந்து என் பொண்ணு மைல் ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், பர்த்டே இல்லை, அதனால நான் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் கூட்டி போய் அந்த குழந்தைக்கு இருக்கா என்னன்னு நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் செக் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ அவங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நான் செக் பண்ணவே இல்லை, ஒரு 6 வயசு 7 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க குழந்தை ஸ்பெஷல் நீட்
சில்ட்ரன் இருக்கு, நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது நம்ம லேட்டா கண்டுபிடிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு தூரம் டிலேடா கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் வந்து அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளை முழுசா குணப்படுத்த முடியாது. ஆனா அந்த குழந்தைகளை மேம்படுத்த முடியும். அந்த குழந்தையோட ஐக்கியூ லெவலுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தையோட வளர்ச்சியையும் சரி டெவலப்மெண்ட்டையும் நீங்களால வந்து மேம்படுத்த முடியும். டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட், உடல் வளர்ச்சி உடல் வளர்ச்சி. ரெண்டாவது எமோஷனல் டெவலப்மெண்ட், உணர்ச்சிகள் இருக்குல்லையே அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது. மூணாவது சோசியல் டெவலப்மெண்ட், சமூகத்தோட ஒருங்கிணைந்து வாழ்றது. அடுத்து அகடமிக் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், கல்வி அறிவுள்ள கல்வி வளர்ச்சி வந்து கொடுக்குறது. அடுத்து இன்டலெக்சுவல், அதாவது அறிதிறன் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா அறிதிறன் வளர்ச்சி. இந்த ஐந்தையுமே நம்ம சரியான விதத்துல ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா அந்த குழந்தையோடது எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம அனலிசிஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கறது மூலியமா அந்த குழந்தைய டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அறிதிறன் வளர்ச்சி குறைபாடுன்னா என்ன, அது வருவதற்கான காரணங்கள், அடுத்து கண்டுபிடிக்கும் முறை. ரெண்டாவது இயர்லி இன்டர்வென்ஷனா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓகே, இயர்லி இன்டர்வென்ஷன் என்ன மேம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயர்லி இன்டர்வென்ஷன்ல ஐக்யூ லெவல் முதல் செக் பண்ணுவாங்க. ஐக்யூ லெவல் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தையோட அறிதிறன் வளர்ச்சி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, முதல்ல அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி வந்து இதுக்கெல்லாம் வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு. டூல்ஸ்னா நீங்க வந்து ஸ்கிரிப்டட் பேப்பரா இருக்கும். ஆல்ரெடி வந்து இந்தந்த ஸ்டேஜ் இந்தந்த பிஹேவியர் இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஃபார்மேட் இருக்கும். இந்த ஃபார்மேட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஐக்யூ லெவலுக்கு வந்து சில டூல்ஸ் இருக்கு. பேசிக் எம்ஆர், பெராஸ்ட், எஃப்ஏசிபி, அதுக்கப்புறம் வந்து எம்டிபிஎஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அதை வச்சு குழந்தைய வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டடி ரெடி பண்ணுவாங்க. கேஸ் ஸ்டடினா என்னன்னா, குழந்தைய பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ், குழந்தை எப்படி பிறந்துச்சு, குழந்தையோட பேரண்ட் யாரு, அவங்களோட முன்னோர்களோட ஹிஸ்டரி, அவங்க முன்னாடி இருந்தவங்க யாராச்சும் டிசபிலிட்டியா இருக்காங்களா, இல்ல அவங்களோட சுற்றுப்புறம் எப்படி இருக்கு, இந்த குழந்தை வந்து எந்த மாதிரி மைண்ட் ஸ்டோன் இருந்துச்சு, அந்த குழந்தையோட சிப்ளிங்ஸ் யாரு, நெய்பர்ஸ் யாரு அப்படின்னு ஃபுல்லா வந்து பேரண்ட்ஸ்ட ஃபுல்லா வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, இதை ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத டயக்னோஸ் பண்றதுதான் இயர்லி இன்டர்வென்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல்ல நீங்க போனீங்கன்னா முதல்ல இதெல்லாம் பண்ணணும். வந்து ஒரு குழந்தையோட கேஸ் ஸ்டடி கலெக்ட் பண்ணுவாங்க. குழந்தைய பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல, பேரண்ட்ஸ்ட, நெய்பர்ஸ்ட, உங்க மற்ற குழந்தைகள்கிட்ட, இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைய பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐக்யூ லெவல் செக் பண்ணுவாங்க. இந்த ஐக்யூ லெவல் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தையோட இப்ப கரண்ட் ஏஜ் என்ன, அது மென்டல் ஏஜ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ஏஜ், அக்யூரேட் ஏஜ், மேல ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து வந்து குழந்தையோட மன வயதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து இப்போ 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, ஆனா அந்த குழந்தை வந்து மன வயதுல 2 வயசு தான் இருக்கு. இந்த குழந்தையோட ப்ரெசென்ட் பண்ணும் இல்லையா, பிஹேவியர் பண்ணும்ல, இதுல வந்து அந்த குழந்தையோட வயது வந்து 2 வயசுக்கு உண்டான குழந்தையோட மன வளர்ச்சி தான் இருக்கு அப்படின்னா அந்த 2 வயசு சொல்லி போடுவாங்க. கீழே வந்து அந்த குழந்தையோட உண்மையான வயது என்ன அப்படின்னு போடுவாங்க. அப்ப 5 வயசு இன்ட்டு 100 அப்படின்னு போடுவாங்க. இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு இதுதான் வந்து அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் அப்படின்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் இப்ப மேபி வந்து அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் வந்து ஒரு 60 இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வைங்களேன். அப்ப இதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இப்ப இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில நான் சொன்னேன் இல்லையா, அதன் வகைகள் இருக்கு அப்படின்னு. இது பிரகாரம் அது வந்து குழந்தை வந்து ப்ரொஃபவுண்டா, மாடரேட்டா, சிவியரா, மைல்டா அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு ஜிஹெச்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, குழந்தைய வந்து இந்த கேட்டகரியில இருக்காங்கன்னு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் இந்த குழந்தையோட கேட்டகரி இவ்வளவுதான், இதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன வரும் என்ன வராது அப்படின்னு அந்த டூல் வச்சு அவங்க ஐஇபின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷனல் பிளான்.
அதாவது ஒரு குழந்தைக்கு தனிநபர் பாடத்திட்டம்னு சொல்லிட்டு அமைச்சு அந்த குழந்தைக்கு வந்து ஏடிஎல்ல எப்படி கொடுக்கணும், அதாவது டெய்லி ரொட்டீன் லைஃப், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது, சாப்பிட்றது, டாய்லெட்டிங் போடுறது, குளிக்கிறது, ட்ரெஸ் மாற்றுறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எப்படி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அகாடமிக் ஸ்கில்ஸ், இந்த குழந்தையோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி லெவலில் இருக்கு, இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்றது இது பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி போகிறது தான் இயர்லி இன்டர்வென்ஷனோட வேணும். இப்போ நம்ம இயர்லி இன்டர்வென்ஷன்ல ஐக்யூ லெவல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்துதான் இதன் வகைகள். இப்போ வகைகள் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஐக்யூ லெவலை வச்சு தான் அந்த குழந்தையோட வகைகளை கண்டுபிடிப்பாங்க. இப்போ இதோட வகைகள் என்ன இருக்கு அப்படின்னா, மொத்தம் வந்து 4 கேட்டகரியா ஐக்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, இப்போ ஐக்யூ லெவல் வந்து 20க்கு கீழே இருக்கு. இந்த குழந்தையோட மன வயது கீழே அதோட ஆக்சுவல் ஏஜ் 4 இயற்கையா இருக்க வயது இதையும் போட்டு 100ஆல பெருக்கி மொத்தமா அதுக்கு உண்டான வேல்யூ வருது, ஆன்சர் வருது இல்லையா, அந்த 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 ஆன்சர் வந்து ஒரு 20க்கு கீழே இருக்கு அப்படின்னா அது வந்து ப்ரொஃபவுண்ட். ஓகேவா, 20 0ல இருந்து 20க்குள்ள இருக்குன்னா அந்த வகைகள் வந்து ப்ரொஃபவுண்ட். அடுத்து 20ல இருந்து ஒரு 39 வரை இருக்கு அப்படின்னா அது வந்து சிவியர். அந்த கேட்டகரிக்கு பேரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி வந்து சிவியரா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 40ல இருந்து ஒரு 59 இருக்கு அப்படின்னா அந்த கேட்டகரி பேரு மாடரேட், அதாவது மிதமான அறிதிறன் வளர்ச்சியோட குறைபாடுடைய குழந்தைகள். அடுத்து 60ல இருந்து ஒரு 79 80 ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து மைல்டு. மைல்டுனா மிக மிதமான இல்ல லேசான அறிதிறன் வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் அப்படின்னு கேட்டகரி வைஸா பிரிக்கிறாங்க. சொன்னேன் இல்லையா, அதாவது என்னன்னா அந்த அப்படின்னா என்னன்னா அந்த குழந்தை வந்து 0ல இருந்து 20க்குள்ளதான் அந்த குழந்தைக்கு வந்து ஐக்யூ லெவல் இருக்கு அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 தான் இருக்கு, ஒரு 15 தான் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து அது எத்தனை வயசா இருந்தாலும் குழந்தையா தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு நீங்க சாப்பாடு ஊட்டுறது, குளிக்க வைக்கிறது, பாத்ரூம் கிளீன் பண்றது, அந்த லைஃப் லாங் வாழ்நாள் ஃபுல்லா வந்து குழந்தைக்கு வந்து நீங்க தான் பார்த்துக்கணும். அதுதான் ப்ரொஃபவுண்ட். இந்த மாதிரி ஒரு ஐக்யூ லெவல் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நீங்க டெவலப்மெண்ட்டோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த குழந்தைய வந்து வாழ்நாள் ஃபுல்லா நீங்க தான் கேர் பண்ணி அந்த குழந்தைய வளர்த்துக்கணும். அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி, 50 வயசு வரை கூட நீங்க தான் அந்த குழந்தைக்கு டாய்லெட்டிங் கிளீன் பண்ணி விடணும், சாப்பாடு கொடுக்கணும், அது குழந்தைக்கு ட்ரெஸ் மாற்றி விடணும். ஒரு பிறந்த குழந்தைய எப்படி நீங்க வளர்ப்பீங்களோ அதே மாதிரி தான் அந்த குழந்தை வந்து வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட குழந்தைய வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபவுண்ட்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு நீங்க என்னதான் ட்ரெயின் பண்ணாலும் முடியாது. அந்த குழந்தைய வந்து வாழ்நாள் ஃபுல்லா நீங்க தான் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இந்த கேட்டகரி ப்ரொஃபவுண்ட். அடுத்து சிவியர். சிவியர் வந்து ஒரு 20ல இருந்து 39 ஐக்யூ லெவல் இருக்குது. இந்த கேட்டகரியில் இருக்க குழந்தைங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு சாப்பாடு சாப்பிட சொல்லிக் கொடுக்கலாம், பாத்ரூம் எப்படி போடணும்னு சொல்லிக் கொடுக்கலாம், ட்ரெஸ் எப்படி மாற்றணும்னு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி அன்றாட வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆனா அந்த குழந்தைகளையும் நீங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க தான் பார்த்துக்கணும். அந்த குழந்தைகளுக்கு வருமானத்துக்கு அதாவது வாழ்நாளுக்குள்ள அந்த குழந்தைய நீங்க தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி வரும். அதை உங்களோட கை பக்கத்துல வச்சு நீங்க தான் பாதுகாத்து வளர்க்குற மாதிரி வரும். ஆனா ஓரளவுக்கு அந்த குழந்தைங்களை தன்னுடைய வேலையை தானே செய்யற அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் மூலியமா ட்ரைனிங் பண்ணணும். இந்த கேட்டகரிய மாடரேட், மிதமான, அதாவது சிவியர். இது வந்து சிவியர் கேட்டகரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப முதல் சொன்னாலே ப்ரொஃபவுண்ட் அப்படின்றது ரொம்ப நீங்க அந்த குழந்தைய வந்து குழந்தை மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 மாச குழந்தைய நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்களோ அதே மாதிரிதான் இந்த குழந்தை எத்தனை வயசானாலும் நீங்க கம்பேர் பண்ணணும். இந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு ஒரு 2 வயசு குழந்தை மாதிரி நீ பாத்ரூம் போயிட்டு வா, இந்த ட்ரெஸ் எடுத்து போடு, இல்லை நீங்க போட்டு விடுறத நின்று இது பண்றது, இதை குழி, இந்த மாதிரி சாப்பாடு இப்படி சாப்பிடு அப்படின்னு ஓரளவுக்கு அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணி அது ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்து பண்ணணும். இது வந்து சிவியர் கேட்டகரி. அடுத்து மாடரேட். இந்த மாடரேட் கேட்டகரி என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து
இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு நீங்க வந்து ஏடிஎல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ், சாப்பிட்றது, குளிக்கிறது, ரெஸ்ட் ரூம் போறது, தன்னோட வேலையை ஃபுல்லா யாரையும் டிபெண்ட் பண்ணாம தான் வேலையை தானே செய்யறது, இந்த இதை ஃபுல்லா அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதோட அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா வருமானத்துக்கு தேவையான, அதாவது ஒரு வீட்டுல வந்து இந்த குழந்தை பத்தி தொழில் செய்யறது வீட்டுல இருக்குன்னு அந்த குழந்தைக்கு அந்த பத்தி தொழில் செய்யறது எப்படின்னு கத்து தரணும். இப்போ ஒரு கடையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய வந்து வருமானத்துக்கு இந்த கடையில வந்து எப்படி பேக்கிங் பண்றது, எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து கடையை நடத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய இண்டிபெண்டா வாழ வைக்க முடியும். சிவியரையும் ப்ரொஃபவுண்டையும் நம்மளால வந்து ப்ரொஃபவுண்டை சுத்தமாவே ஒன்றும் பண்ண முடியாது. சிவியருக்கு ஓரளவுக்கு தான் வேலையை செஞ்சு கொடுக்க மட்டும் கொடுக்க முடியும். ஆனா மாடரேட்டுக்கு ஓரளவுக்கு இண்டிபெண்டா வாழ்றதுக்கும் வருமானத்துக்கு தேவையானதை செய்யறதுக்கும் நீங்க சொல்லித்தர முடியும். இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு நீங்க நிறைய எஜுகேஷன் கொடுக்க முடியாது, ஆனா ஓரளவுக்கு மணினா என்ன, டைம்னா என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணுன்றத சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு என்ன வருமோ அந்த குழந்தைக்கு வந்து அது அந்த குழந்தைங்க இருக்கிற இடத்துல இருக்கிற சுற்று வட்டார இடத்துல என்ன மாதிரி ஒரு தொழில் பண்ணி அந்த குழந்தைய வந்து சர்வே பண்ண முடியுமோ, அந்த குழந்தைக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிற்கல்வியை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தையில இண்டிபெண்டா வாழ வைக்க முடியும். இந்த மாடரேட் கேட்டகரி ஓகேவா. இது வந்து 40 to 59% ஐக்யூ லெவல் இருக்க குழந்தைங்க. அடுத்து வந்து 60 to 80%. இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க மைல்டு, அதாவது மிதமான டிசபிலிட்டி உள்ள குழந்தைகள் நினைக்கும். இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய லெவல்ல எல்லாம் தெரியாது, இந்த குழந்தைகளை பார்த்தாலே நார்மல் சைல்டு மாதிரி தான் அந்த குழந்தைங்க இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு நீங்க வந்து எஜுகேஷனே கொடுக்கலாம். நல்லா, அதாவது ரொம்ப ஹை லெவல்ல படிப்பு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, 500 ரேங்க் எடுப்பாங்க அப்படின்லாம் இல்லை. ஆனா ஓரளவுக்கு அவங்களால பாஸ் பண்ண முடியும், ஓரளவுக்கு அவங்களால டிகிரி படிக்க முடியும், ஒரு தொழிற்கல்வி கற்றுக்க முடியும், அவங்களுடைய ஏடிஎல் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கணும். நார்மல் பர்சன், நார்மலாக ஒரு சைல்டு இருக்கு இல்லையா, அந்த குழந்தைங்க மாதிரி கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன், இயர்லி இன்டர்வென்ஷன், அதாவது ஆரம்பத்திலேயே வந்து அந்த குழந்தைய கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் கொடுத்து 1 to 1 கிளாஸ் மாதிரி வச்சு அந்த குழந்தைக்கு எஜுகேஷனும் கொடுத்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ளஸ் நார்மல் எஜுகேஷன் ரெண்டுமே கொடுத்து அந்த குழந்தையில வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட நார்மல் சைல்டு மாதிரியே தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், லோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி கேட்டகரியிலையும் வருவாங்க. அவங்கனால நார்மல் சைல்டு மாதிரியே வாழ முடியும். சொல்லுவாங்க ஸ்லோ லேர்னராக இருக்கான், ரொம்ப ஆவரேஜாக இருக்கான், அந்த அளவுக்கு கூட கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து டிசபிலிட்டி சைல்டுன்னு நீங்கள் காமிக்காம நீ ஒரு நார்மல் சைல்டு தான் சொல்லுவோம், உன்னால படிக்க முடியும், நீ படி அப்படின்ட்டு பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு ஒரு 10ஓட 11 நீங்கள் கிளாஸ் எடுக்காம 1 to 1 கிளாஸ் வச்சு இண்டிவிஜுவலாக நீங்கள் கிளாஸ் கொடுத்து அகாடமிக்கு கொடுக்கலாம், டெய்லி ரொட்டீன் ஸ்கில்ஸ் கொடுக்கலாம், இண்டிபெண்டாக சர்வே பண்ணுறதுக்கு உண்டான எல்லா எஜுகேஷனையும் நீங்கள் கொடுத்து வாழ வைக்க முடியும். இதுதான் வந்து அதோட வகைகள். இப்போ வகைகள் வந்து பார்த்துட்டோம் ஆல்ரெடி. மொத்தம் வந்து 4 வகைகள் பார்த்துருக்கோம். ப்ரொஃபவுண்டு, சிவியரு, மாடரேட்டு, மைல்டு. ப்ரொஃபவுண்டு ஒன்றுமே பண்ண முடியாது, பிறந்த குழந்தைய பார்க்குற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். மாடரேட்டு ஓரளவுக்கு அவங்களோட வேலையை செய்ய வைக்க முடியும். சிவியரு ஓரளவுக்கு வேலையும் செய்ய வைக்க முடியும், அதே நேரத்தில் ஏதோ ஒரு தொழிற்கல்வி கொடுத்து இந்த குழந்தைய இண்டிபெண்டாக வாழ வைக்க முடியும். அடுத்து மைல்டு, இவங்கள கிட்டத்தட்ட வந்து நார்மல் சைல்டு மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணி அந்த குழந்தையில வந்து ஒரு நார்மல் லைஃப்க்கு சர்வை பண்ணி இண்டிபெண்டாக சர்வை பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இதுலேயும் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா. இப்போ 80 to 90 கேட்டகரியில் இருக்கும். இப்போ ரிசர்ச்ல என்ன சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 90% இருக்கிற குழந்தைங்க எல்லாமே 80 to 90% ஐக்யூ லெவலில் தான் இருக்காங்க. இந்த இடைப்பட்டதுல தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து ஒரு டிசபிலிட்டியாவே கருத தேவையில்லை. இது காலப்போக்கில் வந்து அது வந்து சரியாயிடும். இதுல வந்து ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர், ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் அவங்க வருவாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் அந்த கேட்டகரியிலே வர மாட்டாங்க. அதை பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. அப்பப்போ அதாவது ஒரு குழந்தையோட அறிதிறன் வளர்ச்சி எப்போ வரையும் கொடுக்க முடியும்னா 18 இயர்ஸ். நம்ம அதனால தான் நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்க, ஓட்டு போடுற வயது வந்து 18 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த 18 வயசு வரையும் தான் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஐக்யூ லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
இன்க்ரீஸ் அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம கண்டறிஞ்சிட்டோம். நீங்கள் ஒரு 2 வயசு 3 வயசுல வந்து இந்த குழந்தை இந்த கேட்டகரிலாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைய வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன், இயர்லி இன்டர்வென்ஷன், சில தெரப்பி எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய வந்து ஒரு 18 இயர்ஸ்க்குள்ள ஓரளவுக்கு ஐக்கிய லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்க முடியுமோ அதோட குழந்தையோட ஐக்கிய லெவல் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து எவ்வளோ நாளுக்குள்ள வரும்னா 18 வயசுக்குள்ள மட்டும்தான் அந்த குழந்தைகளை நீங்கள் டெவலப்மெண்ட்டு பண்ண முடியும். 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்னதான் எஜுகேஷன் இதெல்லாம் கொடுத்தாலும் அந்த குழந்தையோட ஐக்கிய லெவலில் எதுவும் சேஞ்ச் ஆகும். இந்த குழந்தை அதே ஐக்கிய லெவலில் தான் இருப்பாங்க. வேணா வந்து மெச்சூரிட்டி வேணா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இயர்லி இன்டர்வென்ஷன் மூலியமா நீங்கள் ஒரு மைல்டாக இருக்க குழந்தையோ மாடரேட்டாக இருக்க குழந்தையோ ஒரு 18 வயசுக்கு முன்னாடி இருக்காங்கன்னா ஓரளவுக்கு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷனும் ப்ராப்பரான ஒரு தெரப்பி கொடுத்து அந்த குழந்தைங்களோட அந்த நான் சொன்னேன் இல்லையா 5 டெவலப்மெண்ட்: ஃபிசிக்கல், எமோஷனல், சோசியல், அகடமிக், அடுத்து காக்னேட்டிவ். இந்த 5 டெவலப்மெண்ட்டுமே அந்த குழந்தைகளை வந்து நீங்கள் கொடுத்து குழந்தைகளை மேம்படுத்த முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், குழந்தைகளை மேம்படுத்த தான் முடியுமே தவிர முழுசாக வந்து குணப்படுத்த முடியாது. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியை குணப்படுத்த முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அந்த குழந்தைகளை மேம்படுத்தி, ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் அந்த குழந்தைய புஷ்அப் பண்ணிங்கன்னா சில குழந்தைங்கலாம் இப்போ மைல்டாக இருக்க குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிசபிலிட்டி இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டோடய வளர்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து ஒரு ஆவரேஜாக கிடைக்கிறதுனா அந்த குழந்தை காலப்போக்கில் இது தெரியவே தெரியாது. வந்து டிசபிலிட்டி குழந்தை மாதிரியே தெரியாது. நார்மல் குழந்தையாவே வளர்ந்து மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே இயர்லி இன்டர்வென்ஷன் எதுவுமே பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் எதுவுமே கொடுக்காம அந்த குழந்தைகளை டெவலப் பண்ணுறது கஷ்டம். புரியுதா? இப்போ நம்ம இன்னைக்கு இருக்க டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டினா என்ன, அது வருவதற்கான காரணங்கள் வருவதற்கான காரணங்கள் 3 பார்த்துருக்கோம். கன்சீவ் ஆகிற டைம், டெலிவரி டைம், அடுத்து குழந்தை பிறந்து ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் இல்லை ஸ்கூலுக்கு போகிற வயசு வரையும் வச்சுக்கோங்க. இந்த டயத்தில் எப்படி அந்த குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்து அந்த குழந்தைய வந்து சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் அப்படி இருக்கிறதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இயர்லி இன்டர்வென்ஷன் மூலியமா இந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி கண்டுபிடிக்கிறதுனால அந்த குழந்தைய வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். ஐக்யூ லெவல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதன் வகைகளை பார்த்துருக்கோம். இன்னைக்கு இருக்கிற டாப்பிக்கில் இதுவரை பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதை எப்படி மேம்படுத்தலாம், எந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கலாம், எப்படி கொடுத்து அந்த குழந்தைகளை வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட நிறைவடைகிற ஸ்டேஜ் வந்துட்டோம். உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கலாம். அதனால் நம்ம இந்த டாப்பிக்கை வந்து இதோட முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இது எப்படி கொண்டு வரலாம், ஒவ்வொரு கேட்டகரியும் இப்போ மைல்டு, மாடரேட், ப்ரொஃபவுண்டு நான் சொல்லிட்டேன், மாடரேட்டு, சிவியரு, மாடரேட்டு, மைல்டு, இந்த 3 கேட்டகரியும் எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுக்கலாம், எப்படி ட்ரைனிங் பண்ணி அந்த குழந்தைகளை டெவலப்மெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி தொழிற்கல்வி கொடுக்கலாம், அந்த குழந்தை சர்வே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து பாசிபிள் இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு எங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் என்ன, இண்டிபெண்ட்டாக ஒரு குழந்தை வந்து வாடுறதுக்கு ஒகேஷ்னல் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கணும். இந்த டாபிக் இதோட நிறைவடைஞ்சிருச்சு. நம்ம அடுத்த டாப்பிக்கில் அடுத்த செக்ஷனில் நம்ம மேம்படுத்தும் முறை, அந்த குழந்தைகளை இண்டிபெண்ட்டாக வாழ்றதுக்கு என்னெல்லாம் இது இருக்குது, கவர்மெண்ட் என்னெல்லாம் சலுகை கொடுக்குறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய டாப்பிக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 1 hour 45 minutes தான் பேசினா தான் இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். அதனால 2வது செக்ஷனில் அதை பார்க்கலாம். இப்போ இதுவரை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி. மிக்க நன்றிகள்மா. ரொம்ப அருமையான வகுப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து டிசபிலிட்டி சில்ட்ரன் வந்து பிறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லா பெண்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது.
சவுண்டு கொஞ்சம் குவாலிட்டி மட்டும் கம்மியாக இருக்குங்கம்மா. இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே. ஓகே. கொஞ்சம் வாய்ஸ் வந்து லோவாக இருந்தது. தேங்க்யூம்மா. ஆனால் எல்லா விஷயங்களும் டெலிவர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள்மா. கேள்விகள் யாருக்காவது இருந்தால் கேட்டுக்கலாம். சிவகுமார் ஐயா, கேள்விகள் இருந்தால் கேட்கலாங்க ஐயா. ஜெகதீஷ் ஐயா, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டவுட் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு கிளியர் கட்டா அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கு மேல வந்து டவுட் கேட்கணும்னு நினைச்சாலும் கேட்கறதுக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தெளிவா குழந்தைக்கு சொன்னா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நல்லா இருந்தது. ஆனா செஷன் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த டாபிக் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. இதுதான் அடுத்ததான் முக்கியமான செக்ஷனே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து எல்லாரும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷனு. ஏன்னா அது வந்து சிம்பிளா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து கவர் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த 2வது செக்ஷன் ஒண்ணு போட்டுக்கலாம். ஏன்னா போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா மக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம், எந்த மாதிரிலாம் சலுகைகள் இருக்கு, எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்க கொஞ்சம் வசதியா இருக்கும். அதனாலதான் இன்னொரு செக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. சரி, அதுதான். ஏன்னா கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன். அதனால தான் நான் சொன்னேன் 2 செக்ஷனா கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே செஷனை முடிட்டு 2 செஷனை எடுத்து பண்ணீங்கன்னா கூட தெளிவா இருக்கட்டும், மக்களான எடுத்துட்டு போய் சேர்க்கிற விஷயம் வந்து தெளிவா இருக்கட்டும் சொல்லி நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்ன விஷயமும் அதுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு, டவுட் செஷன் முடிஞ்ச உடனே நம்ம டேட் மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நல்லா இருந்தது. மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா அனைவரும் வந்து கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் என்னால பகிர்ந்துக்கிறதுக்கு முடிஞ்சது. இந்த வாய்ப்பை நான் அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்ட உங்களுக்கும், இந்த நிறுவனத்தை நடத்திய திரு பாலா ஐயா, சங்கீதா மேடம் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குழுமம் வாழ்க வளமுடன் என்று சொல்லி நிறைவு செய்துக்கலாமா. மிக்க நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி.